ஒய் பிரிவு பாதுகாப்பு. நடிகர் மற்றும் தமிழ்நாடு வெற்றி கழகத்தின் தலைவருக்கு விஜய் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதாவது நடிகர் விஜய் தனக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்டாரா, இல்ல ஒன்றிய அரசாங்கமே இவர் அந்த நம்ம வளையத்துலதான் இருக்கணும், அதை தாண்டி வெளியில எங்கேயும் யார்ட்டையும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டதா? இந்த ரெண்டு தகவலும் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தங்களாவது வெளியில சொன்னா மட்டும்தான் தெரியும். ஆனால் ஒரு தனிப்பட்ட மனிதன், ஒரு மிகப்பெரிய நடிகர், அவருக்கு பாதுகாப்பு வேணுமான்னு கேட்டீங்கன்னா வேணும்தான். இல்ல, இப்ப ஆர்.என். ரவி கூட போயிட்டு அதுதான் கேட்டாரு, பெட்டிஷன் கொடுத்தாரு, அப்படிலாம் கிடையாது. இதுக்கான எந்த வெளிப்படையான தகவலும் வரல. அதாவது காமெடியில சொன்னல, அடிச்சவன் வெளியில சொன்னாதான் நான் அடிச்சேன்னு தெரியும், அடி வாங்கினவன் வெளில சொன்னாதான் நான் அடி வாங்கியிருக்கேன் அவன்கிட்ட தெரியும். ஏன் ஒன்றும் தெரியல. திருச்சியில இருந்து கார்ல இனோவா கார்ல ஊம குத்து குத்தி வந்தா யாருக்கு தெரியும்? அதனால அந்த நெய்வேலியில மாஸ்டர் படம் ஷூட்டிங்ல இருந்து ஊம குத்தா குத்தி அடிச்சிட்டு வந்து சொகுசா வரக்கூடிய ரோல்ஸ் ராய்ஸ்லயும் பென்ட்லி ரேஞ்ச் ரோவர்ல வரக்கூடிய கார்ல வரக்கூடிய ஆளை தூக்கிட்டு இனோவா கார்ல 2 பேரும் அங்கேயும் இங்கேயும் உட்கார சென்டர்ல உட்கார வச்சு நடிகர் விஜய் ஒரு 3.5 மணி நேரம் கிளாஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஈடினா என்ன பண்ணும், ஒன்றிய அரசாங்கம் மோடி தலைமையிலான அரசாங்கம் இப்படி எல்லாம் அரசை வச்சுக்கிட்டு ஒரு ரவுடித்தனமா எப்படி செயல்படும் அப்படிங்கிறது அந்த அதிகாரிகள் இவங்க சொல்லியிருப்பாங்க. நீ எல்லாமே சரியா பண்ணாலும் லெப்ட்ல போடுற சைனை ரைட்லயும் போட்டதுலேயே உனக்கு குத்தி இருப்பானுங்க. ஸோ அது பீட் பண்ண தெரியாம இருந்திருப்பேன். இன்னொன்னு எனக்கு தெரிஞ்ச இந்த ஒய் பிரிவு பாதுகாப்புங்கிறது இவர் கண்டிப்பா கேட்டுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது என்னன்னா, இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்ங்கிறது அவனுக்கு ஒப்பிக்கணும். இன்னைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன ப்ரோக்ராம் சொல்லி அவனுக்கு ஒப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவர் கிளம்பி போகணும். விஜயே கிளம்பி போகணும். கிளம்பி போகும்போது இன்னைக்கு ப்ரோக்ராம் செஞ்சாங்கன்னா அதையும் சொல்லணும். சார் ப்ரோக்ராம் செஞ்சாங்கன்னா அவன் எரிச்சப்படுவான். என்ன நாங்க மிஷின் கடத்திட்டு சாதாரண வாயிலுக்கு சுற்றுவோம் அப்படிங்கிற டென்ஷன். அந்த அளவுக்கு இவன் ஒரு செக்யூரிட்டிங்கிற பேர்ல இவன் ஒரு பாதுகாப்பு வளையத்துல வைக்கிறதுக்கு தான் அந்த மோடி அரசாங்கம், அந்த பிஜேபி அரசாங்கம் செயல்பட்டுருக்குங்கிறது தான் அங்க உண்மை. ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்கள கன்சல்ட் பண்ணி தான் அவன் செய்யற மாதிரி இருக்கும். கண்டிப்பா இது விஜய் எடுத்துக்கக்கூடிய ஒரு ஒய்ப்ப பாதுகாப்பு. எனக்கு வேண்டாம் கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, தவிர வேணும்னு சொல்லிருக்க வாய்ப்பே இல்லை. சமீபத்துல ஒரே ஒரு பூசாரி அவருக்கு ஒரே ஒரு கைத்துப்பாக்கி சின்ன ரிவால்வர் வச்சிருக்கக்கூடிய ஒரு காவலர் பொண்ணு. அவங்கள என்ன இந்த ஒரு ஆளுக்கு எதுக்கு அப்படின்னு பார்த்தா, அந்த ஆளுக்கு எதுக்கு சொன்ன அந்த சாமியார் கோயில்ல போய் பூஜை யாகம் பண்ற ஒரு ஆளு. இவருக்கு என்ன எதிர்ப்பு மிரட்டல் இருந்திருக்கும், திரட்டு என்ன அப்படி பெருசா இருந்திருக்கும், இவருக்கு பாதுகாப்பு. அந்த காவலரை பாக்குறேன், அடுத்த நாள் சார் எங்க சார் டூட்டி, எங்க சார் வரணும் எப்படின்னு. அப்போ ஒரு நிரந்தரமா ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு மடத்தை சேர்ந்து ஒரே ஒரு பூசாரி. அது முன்னாடிலாம் அப்படி கிடையாது இல்ல. பூசாரி பந்தாலே பயப்படுவாங்க, சாமி அப்படின்னு ஒதுக்கி போவாங்க. இப்ப அப்படி பண்ண மாட்டாங்க. இப்ப சட்டத்தை எல்லாரும் மதிக்கிறாங்க. சட்டப்படி இருக்கிறதுனால சட்டத்தை கையில எடுக்கிறாங்க. சட்டப்படி ஒரு ஒய் பிரிவோ எக்ஸ் பிரிவோ ஒரு பாதுகாப்பு வச்சுக்குவோம். இப்ப எல்லாம் பயப்படுவீங்களாடா அப்படின்னு நினைக்கிறாங்க. நடிகர் விஜய்க்கு இப்போ ஒய் பிளஸ் கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாடு முழுக்க மட்டும்தான் அந்த ஒய் பிளஸ் பாதுகாப்பு. அவருக்கு ஒரு 8ல இருந்து ஒரு 10-12 கார்ட்ஸ் இருப்பாங்க அவரை பாதுகாப்பு. மாசத்துக்கு ஒரு 10 to 12 லட்சம் ரூபாய் செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலை. கவர்மெண்ட் காசு தான். ஆமா, ஒன்றிய அரசாங்கம் நிதி. என்ன சொல்ல வரேன்னா, ஒரு தனிப்பட்ட நபர், ஒரு பெரிய நடிகர், நீங்க ஒரு கட்சி தலைவராக இருக்கார், அவருக்கு பாதுகாப்பு அவர் வேணும், எனக்கு திரட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாருன்னா கொடுக்கலாம், தப்பே இல்லை. ஏன்னா அரசியல் கட்சியா வரக்கூடிய பாதுகாப்பு அவன் அளிக்க வேண்டியது ஒன்றிய அரசாங்கம், மாநில அரசாங்கமும் ஒரு தலையாய கடமை தான். ஆனால் மோடி அரசாங்கம் மேல இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்தோட எதிர்கட்சியா இருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கு வாபஸ் வாங்கிட்டாங்க. அதேதான் முழுக்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய தன் குடும்பத்துல காந்தி ஒருத்தர் இறந்திருக்காரு இந்த RSS சித்தாந்தத்தால. அவங்க வீட்டுல இந்திரா காந்தி இறந்திருக்கிறாங்க. அப்புறம் அவங்க அப்பா ராகுல் காந்தியோட அப்பா ராஜீவ் காந்தி இறந்திருக்காரு. அவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு குறைச்சிருக்கிறாங்க. இவருக்கு மட்டும் திடீர்னு பாத்தீங்கன்னா அதிகமான ஒய் பிளஸ் பாதுகாப்பு தகவல் எல்லாம் பாத்துட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 வருஷம் 2019 இருந்து இப்ப வரையும் 2024 வரையுமே என்ன பண்ணிருக்காங்கன்னா 5 கோடி ரூபாய் செலவு வச்சு இவனுக்கு பாதுகாப்பு. யாருக்கு? அண்ணாமலைக்கு.
ஒரு கவுன்சிலர் கூட வின் பண்ணாத ஒரு ஆளுக்கு அதுக்கு இவ்வளவு பாதுகாப்பு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய்க்கு இப்ப ஏன் பாதுகாப்பு ஒன்றிய அரசு கொடுக்க விரும்புதோ அதே காரணம் தான். என்ன காரணம்னா திமுக விமர்சிச்சு பேசணும். ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுது. விஜய் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, மார்ச்ல இருந்து தீவிரமா செயல்பட போறேன் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அது ஆளுநர் வீட்டு நேரா போய் முரண்டிருப்பாரு, கூடுதல் பாதுகாப்பு கேட்டிருப்பாரு. இனிமேலுக்கு நான் செயல்பட போற அரசியல் விக்திக்கு இது பாதுகாப்பா இருக்கணும். நான் திமுகவையும் எதிர்த்து பேசினாலும், ஸ்டாலின் போடா வாடா இல்ல தப்பு மரியாதை குறைவான எந்த விஷயத்த பேசினாலுமே எனக்கான பாதுகாப்பு வேணும். ஏன்னா அப்படிதான் அவருடைய வீகம் வகுத்துட்டு இருக்காரு. தீவிரமான செயல்பாடுனா இதை மிஞ்சின தீவிரமான செயல்பாடுன்னா, ஏன்னா இப்பயே பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த டங்ஸ்டன் போராட்டத்துக்கு அவர் வந்தப்பயே அவர் மேல முட்டைகளை வீசுவோம் அப்படின்னு சில தரப்பினர் வந்து பேசுறாங்க. சில தரப்பினர்னா நம்ம அண்ணன் சீமானுடைய அந்த ஆமை குஞ்சுகளா இருக்கட்டும், அவங்களே வெளிப்படையா சொல்றாங்க. அதனால இந்த மாதிரியான ஒரு நேரடி விமர்சனமா ஒரு அரசியல் ஒரு மரியாதை தன்மையை செயல்படுத்தாம தன்னுடைய பாயிண்ட மட்டுமே ஃபேஸ் டு ஃபேஸ் வைக்கிற மாதிரியான ஒரு அரசியலின் மேல ஈடுபடக்கூடாது. அண்ணாமலை எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருந்தாரு, அந்த பொய்யான ஒரு அரசியலை விஜய் தொடருவாரு. அதை ஊக்குவிக்கும் வகையில இந்த வைப்பிரிவு பாதுகாப்பு. இப்படிதான் நம்ம அதை பொதுமையா பார்க்கணும்னா இப்படிதான் பார்க்கணும் எலெக்ஷன் வச்சுட்டு. ஏன்னா அந்த செயல்பாட்டை ஊக்குவிக்கணும் இல்லையா? விஜய் நேரடியா பாஜக பிஜேபி கூட தொடர்புல இருந்தாலும் சரி, மறைமுகமா இருந்தாலும் சரி, அவங்கள பொறுத்தவரை அந்த காரியம் நடக்கும். என்ன காரியம்? 2024ல ஒரு புது அரசியலை கொண்டுட்டு வரணும். தமிழ்நாடுல இருந்து குறைஞ்சது 2 சீட்டாவது எப்படியாவது ரெடி பண்ணி வைக்கணும். அந்த ஒரு வேகத்துலதான் இப்ப இந்த வைப்பிரிவு பாதுகாப்பு. ஏன்னா ஒரு தனிப்பட்ட நபருக்கு வந்து கிட்டத்தட்ட 5 கோடியில இருந்து 10 கோடி வரையும் செலவு பண்ணி இவ்வளவு பண்ற ஒரு தேவை அப்படிங்கறது உருவாகுது இல்லைங்க. அதை எடுத்துக்க வரைக்கும் வகையில தான் இப்ப இந்த வைப்பிரிவு பாதுகாப்பு. இப்போ என்னன்னா இசட் பிரிவு அண்ணாமலை கொடுத்ததை விட ஒய் பிரிவு கொடுத்தது வந்துட்டு அவங்களுக்கு பெனிஃபிட்டா தான் இருக்கு. ஏன்னா ஒரு நடிகர் வாயிலிருந்து எந்த வார்த்தை வருது தான் இங்க பெரிய அஜெண்டாவா இருக்கு. இப்போ ரஜினிகாந்த் வந்தாரு, சிஸ்டம் சரியில்லைன்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. அப்படியே எல்லாருக்கும் அது வந்து ஸ்பிளிட் ஆச்சு. அண்ணாமலை என்னத்த கத்தனா சரி, செங்கலா பிரிச்சுருவாங்கன்னு சொன்னாலும் சரி, செந்தில் வேல் ஒரே வார்த்தையில கொத்தனார் வேலையும் பாக்குறீங்களா நீங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. சோ அந்த மாதிரி அண்ணாமலை என்ன சொன்னாலும் டம்மி ஆக்கி விட்டுதாங்க. இந்த மாதிரி நடிகர்கள் ஒரு கொஞ்சம் ஃபேமஸ் ஆட்கள் வந்து பேசும்போது இவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், அதை வச்சு டெவலப் பண்றதுக்கு அவங்க ரசிகர்கள் தயாரா இருக்கிறாங்க. சோ அதனால இப்போ இந்த நாங்க இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த தம்பிகள்லாம் சில்ட்ரன்ஸ் அணி அப்படி கிளம்புற மாதிரி எல்லாரும் கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. இதுல இன்னும் முக்கியமான தவறு ஒண்ணு பண்ணியிருக்காரு. அந்த நம்பர் வைஸா போடும்போது 9 அப்படிங்கிற நம்பருக்கு பக்கத்துல திருநங்கை அணின்னு போட்டிருக்காங்க. தவறுதெல்லாம் ஏற்படுறதுன்னு இல்ல, அரசியல்ல எல்லாத்தையும் ரொம்ப நுணுக்கமா கவனிக்கணும். அவங்க கவனிக்காம விட்டுருக்காங்கிறதா இங்க பெருசா பேசணும். இந்த ஒரு வார்த்தைக்கு நம்ம கலைஞர் அவர்களை தெரியும் எவ்வளவு போராடி திருநங்கைகளுக்கு ஒரு தொன்மையான ஒரு பெயரையும் அவங்களுக்கு ஒரு பேர் விதமே கொடுத்திருக்காரு. இவரு வந்து போற போகிற விதத்துல, ஏன்னா இவரும் வந்து அந்த புத்தகத்துல 3 புத்தகத்தை பில்லரா சொல்லக்கூடிய பைபிள் குரானு இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்றவரு. இந்த மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர் மத்த பிற பிற்போக்குவாதிகளுக்கு இவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு மரியாதை கொடுக்குறாருன்னு இதுல இருந்தே தெரியுது. அந்த அளவுக்கு அவங்களை கொச்சைப்படுத்தி வைக்கிறாரு. இவரு அதை அறிக்கையை படிச்சுட்டு இது மாதிரி இருக்கக்கூடாது, இதை மாத்தி பண்ணுங்க அப்படி மாதிரி பேசியிருக்கணும். அது கூட பண்ண தெரியாத ஒரு தற்குறியாதான் இந்த அரசியல் கட்சி தலைவர் இருக்கிறான். ஸோ இவங்களை வந்துட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மிதிக்கிற மிதி பயங்கரமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு முன்னாடி நடிகர்கள் எப்படி தப்பிச்சு ஓடினாங்களோ அதே மாதிரி இவரும் தப்பிச்சு ஓட ரெடியா தான் இருக்காரு. உடம்பு சரியில்லைங்க, ஃபீவரா இருக்குது, சுகர் மாத்திரை போட்டு வர அப்படிங்கிற மாதிரி பண்ணையார் அரசியல் பனைகளோட தான் முடியுமே தவிர பனையூரை தாண்டி பக்கத்து ஏரியாவுக்கு வந்தா கூட கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லணும், ப்ரெஸ் மீட்ல பேசணும். நீங்க மோடி மாதிரியே நீங்க ப்ரெஸ் மீட்லாம் நான் சந்திக்க மாட்டேன், எனக்கும் நானும் மோடியை பின்பற்ற ஆளு அப்படின்னீங்கன்னா இங்க எடுபடாது. இது தமிழ்நாடு, இந்தியா கிடையாது, இது தமிழ்நாடு, இது தனி. இங்க வந்து பெரியாருடைய சித்தாந்தம் பரவி கிடக்கு. நீங்க ஐயப்பன் கோயிலுக்கு மாலையை போட்டு வந்தாலும் ஓட்டுன்னு போடும்போது திராவிட கட்சிகளுக்கு தான் ஓட்டு போடணும், அதுதான் நம்மளை வாழ வச்சது, அதுதான் நம்மளை படிக்க வச்சது. விஜய் வேணா சொல்லலாம் பெரியார் கொள்கை தலைவர், அம்பேத்கர் கொள்கை தலைவர்னு, போற போக்குல அறிவிச்சுட்டு போறீங்களே தவிர அவருடைய கொள்கைகளை நீங்க எந்த அளவுக்கு பரப்புறீங்க, எந்த அளவுக்கு பேசுறீங்க அப்படிங்கிறதுக்கான எந்த தகவலும் இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. அப்படி இருக்கும்போது போற போக்குல அறிவிச்சுட்டு போயிட்டாவே நீங்க உடனே உங்களை நாங்க பின்பற்றி வந்துடுவோம், தமிழ்நாடு மக்கள்லாம் உங்க பின்னாடி அப்படியே அவரு பெரியாரை பேசிட்டாரு, அம்பேத்கரை பேசிட்டாரு, அதுக்கு பின்னாடி இருக்கிற மூத்த தலைவர்கள்லாம் அப்படியே வந்து வரிசை கட்டி உங்க பின்னாடி வந்துட மாட்டாங்க. ஏன்னா சீமான் வந்து
பெரியார் ஒரு காலத்துல கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவர் எதிரா பேசக்கூடிய நிலைமைக்கு அவர் வந்துட்டாரு. நீங்க பெரியார் கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு அப்படியே சைலண்டா அடங்கிட்டீங்க. அதனால உங்களை எல்லாம் கவனிக்கிறாங்க. உங்களுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு தேவையாங்கிறதே மக்களை கேட்டீங்கன்னா முக்கால்வாசி பேர் என்ன சொல்றாங்க, அப்படி அவருக்கு என்ன ஒய் பிரிவு பாதுகாப்பு, அப்படி அவருக்கு இங்க என்ன, நான் ஒரு அரசியல்ல வந்து கிழிச்சிட்டாரு அவருக்கு பாதுகாப்புன்னு சொல்லிதான் பொதுமக்களே பேசுறாங்க. அவருக்கு வந்து என்ன போராட்டம் பண்ண வந்துட்டாரு? போராட்டத்துக்கு வந்தீங்கன்னா தாங்க உங்களுக்கு கல்லடி வருதா பூமாலை விழுதாங்கிறது தெரியும். நீங்க இன்னும் படையூரை விட்டு தாண்டவே இல்லையா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன பெரிய போராட்டம் பண்ணிட்டாரு இல்லையா? அதையும் குறிப்பிட்டு என்னுடைய போராட்டத்தினாலதான் இன்னைக்கு இதுவே வரலையே. பரந்தூர் விமான நிலையம் இப்படிதான் சீமான்னு சொல்லிட்டு அலைதான் எல்லா போராட்டத்திலயும் 1 மணி நேரம் போய் கலந்துட்டு வந்துட்டு நான் போராடினாலதான் எல்லாம் வரல, எல்லாம் அங்க வந்துருக்கு. ஆமா அங்க வந்திருக்கேங்கிற மாதிரி எல்லா போராட்டத்திலயும் சொல்லிட்டு இருக்கா. இப்ப இவரு ஆரம்பிச்சிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி பனையூர் சொன்ன மாதிரி இப்போ விஜய் வாயில இருந்து எந்த வார்த்தையும் வரலன்ட்டு இவங்க அதை நீர்த்து போகாம இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிட்டா இவங்களே போடுறது. எப்படி அந்த சங்கிகள் கூட்டமே போடுறது. எப்படின்னா இவங்க சங்கிகள் கூட்டம் அவருக்கு ஆப்போசிட்டா கூட பேசுற மாதிரி பேசுறாரு. எதுக்கு பனையூர்ல போயிருக்காரு, ஒரு ஜோசிக்காரன் சொல்லிட்டான், நீ பொண்டாட்டி பிள்ளைய விட்டுட்டு அப்பா அம்மா விட்டுட்டு எப்போ நீ தனியா ஒரு வருஷம் செயல்படுறியோ அப்பந்தான் நீ வந்துட்டு வின் பண்ண முடியும், ஒரு முதலமைச்சராகவே ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஜோசிக்காரன் சொன்னதாகவும் இதை அவர் ஃபாலோ பண்றதாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரு பிஜேபிக்காரன் இப்படி விமர்சனம் வைக்கிறாங்க. ஆமா எல்லாம் அதாவது ஸ்பிளிட் பண்ணி விடுறாங்க. ஏன்னா இவர் வச்சு வாயிலிருந்து வார்த்தையை வர முடக்கல. ஏதாவது ஒண்ணு ஸ்ட்ராங்கா பேசவனுக்கு இவன் பேச முடக்கம். சரி நம்ம எதுக்கு பிட்ட போட்டு விடணும், பிட்ட போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஜோசிகாரன் பேச்சை நம்பி சரவணா பவன் ஹோட்டல் அந்த சாம்ராஜ்யமே அழிஞ்சு போயிருக்கு. அதனால ஜோசிகாரன் பேச்சை கேட்டு வீணா போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நீங்க தான் பொறுப்பு, வேற யாரும் பொறுப்பு இல்லை. ஏன்னா 10 கட்டமும் சரியில்லை, 12 கட்டமும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தா ஸ்டாலின் முதலமைச்சராகவே ஆக முடியாதுன்னு இங்க ஒரு லூசு பையன் காரைக்குடியில சுத்திட்டு இருக்கான் சொல்லிட்டு தெரிஞ்சான். கடைசியே ஒரு கட்டமும் இல்லை, எல்லா கட்டமும் அவருக்கு தான் சரியா இருந்தது. அவர் உடனேதான் ஒரு ஏரியாவில கட்டம் கட்டி போலீஸ் வச்சிருந்தாங்க. அவர் மட்டும் அந்த பாலாஜியா அந்த எம்எல்ஏ ஏடிஎம்கே எம்எல்ஏ பேசுறாரு சீனிவாசன் பாலாஜி சீனிவாசன். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அந்த கட்டம் சரியில்லை, இந்த கட்டம் தான் ஆக முடியாது. நீங்க எல்லாம் ஜோசியத்தான் நம்புங்க. அவர் தமிழ்நாட்டு மக்களை நம்பினார். தமிழ்நாடு மக்கள் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சரை நம்பினாங்க, வாக்கு செலுத்தினாங்க. இன்னைக்கு அவர் உயர் பதவியில வந்து உட்கார்ந்துருக்காரு, முதலமைச்சரா இருக்கிறாரு. நீங்க நம்பக்கூடிய சனாதன கொள்கையை நம்புறீங்க, இந்து மதத்தை நம்புறீங்க, மக்களை நம்பல, மக்களை பிரிக்கிறீங்க, மக்கள்கிட்ட இருந்து சுரண்டி எடுக்கிறீங்க, பக்தி போர்வையில புடுங்குறீங்க, பணத்தை பொருள் எல்லாம் ஆட்டைய போடுறீங்க. ஆகையினால மக்களுக்கு தெரியும், இன்னைக்கெல்லாம் தெளிவடைஞ்சு வராங்க. இன்னைக்கு இருக்கிற கம்ப்யூட்டர் உலகத்துல வந்து மறுபடியும் அந்த இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஆகையினால இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட விஜய்க்கு ஒய் பிரிவு தேவையா அப்படின்னு பொதுமக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் தான் முடிவு எடுக்கணும். இந்த பாதுகாப்புக்கு நம்ம கொடுத்துட்டா வந்து ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாங்களே, ஐயோ நம்மளை சுத்தி 4 பேர் இவனாலே போட்டு வச்சுட்டான், நான் என்ன பண்றது போய். இப்ப என்னதான் இருந்தாலும் பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த சிடிவியா இருக்கட்டும், பிரசாந்த் கிஷோவா இருக்கட்டும், இவங்கள வந்து இப்ப கருத்து கணிப்பு விடுறாங்க இல்லையா? ஓட்டு வங்கியில இவ்வளவு தரம் வந்து விஜய்க்கு போகும், கிட்டத்தட்ட 30% வரையும் விஜய்க்கு வந்து ஓட் பேங்க்ல ஷேர் கிடைக்கும் அப்படின்னு வெளிப்படையா வந்து சொல்றாங்க இல்லையா? அது இந்த தேவையை பத்தி என்ன தொடர்பு பாக்குறீங்க நீங்க? ஏன்னா இப்ப 20% இருக்கிறதுனா கட்டாயம் ஒரு பாதுகாப்பு தேவை, தளபதிக்கு ரொம்பவே தேவை. ஏன்னா முக்கியமான புள்ளி ஒரு தமிழ்நாட்டு அரசியல். அது உண்மையை சொல்லணும்னா ஒரு அரசாங்கம் எப்ப முடிவு எடுக்கணும். சீமான் இத்தனை வருஷமா இருக்கிறாரு, அதுக்கு முன்னாடி நிறைய கட்சிகள் இருக்கு. உதாரணத்துக்கு பாமக இருக்கு, 8% 10% வாங்கினாங்க. விஜயகாந்த் வந்து அவருடைய கட்சியில 8-10% வாங்கினாங்க. அவங்களுக்குலாம் ஒய் பிரிவு வந்து எதிர்கட்சியா கூட இருந்தாரு, அப்ப கூட ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கல. இன்னைக்கு ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சுட்டாருங்கிறதுக்காக ஒய் பிரிவு பாதுகாப்பு குடிக்கிறீங்கன்னா உங்களுடைய உள்நோக்கம் என்ன? பாஜகவோட உள்நோக்கம் என்ன? பவன் கல்யாணுக்கே அங்க ஒய் பிரிவு பாதுகாப்பு கிடையாதுங்க. பவன் கல்யாணம் ஏதோ பேக் அடிக்கிறாரு அப்படின்னு ஓவரா இருந்திருக்கு உங்களுக்கு. அவருக்கே பாதுகாப்பு இல்லைங்க. அப்படி இருக்கும்போது இவருக்கு ஏன் கொடுக்குறாங்க? இது ரொம்ப சிந்திக்க வேண்டியது. ஏன்னா திமுகவுக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு, அதே மாதிரி எதிர்கட்சிக்கும் இருக்கு. புதுசா வர இவருக்கு போகணும், போக வச்சு அதன் மூலம் அவரை நம்ம கட்டுக்குள்ள வைக்கணும் அப்படிங்கிறது பாஜகவோட ஒரு மறைமுகமா எழுதப்பட்ட ஒரு விதி. அதை செயல்படுத்துறதுக்கு வச்சிருக்கிறாங்க. அது
விஜய் தான் முடிவெடுக்கணும். இந்த பாதுகாப்பு எனக்கு தேவையா, அது எனக்கே நானே செங்கல் சோறை கட்டி நானே உள்ள உட்கார்ற கதை தான் வந்து அந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு. சுதந்திர பறவையா எடுக்கணும்னா அவருக்கு தேவையில்லைங்க. நன்றி, வணக்கம்.